Hi, welcome to Like Share Trading Academy YouTube channel. நான் விஜயேந்திரா ஃபினான்ஷியல் ட்ரெய்னர். லாஸ்ட் வீக்ல மார்க்கெட்ல பெரிய ஃபால் இருந்தது. நாம எதிர்பார்க்காத மாதிரி அல்லது எதிர்பார்த்த மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அப் சைடும் போச்சு, டவுன் சைடும் போச்சு. லாஸ்ட் மந்த் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 26,630 டச் பண்ணுச்சு நிஃப்டி. அந்த ரேஞ்சில் இருந்து அதுக்கப்புறமா டவுன் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட பிப்ரவரி செகண்ட் வரைக்குமே டவுன் சைடு மூவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு தேர்ட் அன்னைக்கு மறுபடியும் 26,000 டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்துருச்சு இந்த வாரம். இந்த ஃபால் எதனால ஏற்பட்டது அப்படின்னா ஐடி செக்டார்ல நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. அதுவும் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல அப்படிங்கிறத தாண்டி யுஎஸ் மார்க்கெட்ல ஏஐ பேஸ்ட் ஐடி செக்டார்ல இருந்த கம்பெனிஸ்ல எல்லாம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போனாங்க. அதனாலேயே நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடந்தது. ஸோ அதனால தான் ஐடி செக்டார் ஒரு கிட்டத்தட்ட 4-5% டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கு அது காரணமாக இருந்தது. நிஃப்டி 50ல ஐடி செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 10% தான் டோட்டல் ஐடி செக்டாரே. அதில் ஒரு 4-5% தான் டவுன் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுடைய மார்க்கெட்டில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. இதை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக்ல வந்து ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் டவுன் சைடு மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10% வரைக்கும் டவுன் ஆச்சு இந்த 2 மாசத்துல. அதுல என்ன பண்ணார்னா ட்ரம்ப் ஜனவரி மாதம் ஃபுல்லாக அப்பப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி மார்க்கெட்டை புஷ்அப் பண்ணார். மார்க்கெட்டில் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் டெஃபினட்டாக தெரிஞ்சுது. அப்படி இருந்தும் இப்போ கரண்ட்ல யூஎஸ் மார்க்கெட்டினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னா அந்த 10% டவுன் ஆன மார்க்கெட் ஒரு 2% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. நம்மளுடைய மார்க்கெட் இதே 2 மாசத்துல 5%லேருந்து 6% டவுன் ஆயிருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் 2-3% ரெக்கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ஃபால் ஆச்சோ அதுலேருந்து 50%க்கு மேலே ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த ஐடி செக்டார் டவுன் ஃபாலும் ஸோ ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 3 to 6 மந்த்தில் ஒரு பெரிய ரிட்டர்ன் ஐடி செக்டாரில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த ஃபால் வந்து டெம்பரவரி ஆனது தான். இதிலிருந்து ஈஸியாக மார்க்கெட் மேலே வந்துடும். இப்போ மார்ச் எண்டுக்குள்ள 26,000க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகி அங்கே ஸ்டெபிலைஸ் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து ஈஸியாக மேலே போயிடும் மார்க்கெட். இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 30,000 எல்லாம் ஈஸியாகவே ரீச் பண்ணிடும். மற்றபடி இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ், ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பேங்கிங் செக்டாரும் நல்லபடியாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்லாம் இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து ஐடி ஃபாலை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாரம் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று பிப்ரவரி 14th பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்பசி ஆஃபீஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 19ஆம் தேதி வர 19ஆம் தேதி ஏபிபி இந்தியா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த 3 ஸ்டாக்குமே நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் தான், நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கிற ஸ்டாக்ஸ் தான். கிட்டத்தட்ட பிடிசி ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 இயரில் 80% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எம்பசி ஸ்டாக்ஸும் லாஸ்ட் 1 இயரில் 30-40% ரீச் பண்ணியிருக்காங்க. ஏபிபி இந்தியாவை பொறுத்தளவு வந்து கொஞ்சம் டவுன் சைடு மூவ்மெண்ட் வந்து அதுக்கப்புறமா பிக்கப் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஜான்ல இருந்து தான் அப்சைட் மூவுக்கு நகர்ந்துருக்கு. இந்த டைமில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த வாரம் மார்க்கெட்டில் 26,000 டெஃபினட்டாக நிஃப்டி ரீச் பண்ணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். ஐடி ஸ்டாக்ஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆட்டோமொபைல், பேங்கிங் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால அதுலேயும் நல்ல மூமெண்ட் இந்த வாரம் பெருசாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ்டு பொசிஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் மார்க்கெட்டை சரியாக கவனித்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ட்ரேட் பண்ணி நிறைய சம்பாதிக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.